கலாத்தியர் 4:18 முன்பகுதி. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய விசுவாசிகளின் நல்ல நோக்கத்திற்காக தான் ஊக்கமாய் இருந்தது போல அவர்களும் எப்பொழுதும் அந்த நல் விஷயத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதாவது ஒரு நோக்கம் அல்லது காரியம் நல்லதாக இருந்தால் அதை தீவிரமாக பின்பற்றுவது நல்லது. பவுல் இந்த ஜனங்களின் மேல் அக்கறையாக இருந்ததை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எது நல்ல விஷயங்கள் காரியங்கள் என்று பார்த்தால், பிதாவாகிய தேவனில் நிலைத்திருப்பது, அவரை மட்டும் பின்பற்றுவது, அவரையே நாடுவது, அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, அதன்படி வாழ்வது, விசுவாசத்தில் வேரூன்றி நிற்பது, கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து இருப்பது, இப்படியே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. உலகத்திலும் உறவுகளிலும் நாம் எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். இவைகளில் தான் நாம் வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும். நம் நோக்கம் சிந்தை நல்லவையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவ திட்டமும் சித்தமும் நிறைவேறுவது நல்ல விஷயம். இவற்றில் நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையே வைராக்கியமான வாழ்க்கைதான். இதில் நாம் நிலைத்து உறுதியாக இருப்போம். நன்றி. ஆமேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.